இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 சூப்பர் 8 மேட்ச் நம்பர் மொத்தம் 47. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இன்னைக்கு நைட் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ், எந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் ஒரு ஆப்ஷன் இருக்கு, எந்த பிளேயர் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை வந்து இந்த இதில் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னா, பவர் பிளே ப்ராக்ரஸ்ல வந்து மேக்ஸிமம் ஒன் விக்கெட் 2 இன்னிங்ஸ்லையும் விழுற மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும், ஆனா அந்த பவர் பிளேல ரன் அடிக்காம மெதுவா ஸ்ட்ரோக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரெண்டு டீமுக்குமே இருக்கு கொஞ்சம். ஆனா இந்தியாவுக்கு வந்து அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா. செகண்ட் இன்னிங்ஸ்க்குல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு நல்ல அந்த பிச்சு நல்ல பால் குத்தின பிறகு அது என்ன ஆகுதுன்னா ஸ்பின்னு டேர்ன் ஆகுது. விண்டு காத்து இங்க அதிகமா அடிக்கிறதுனால அந்த பால் ஸ்விங்கும் நல்ல ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்சிமம் பேட்டிங் பிச்சுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் வந்திருக்கு. இப்ப சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணிடுவாங்க. நடந்த ரீசெண்டா 6 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடந்ததுல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் விட்டா கூட அப்புறம் மெதுவா அவங்க அதுல பிளே பண்ண பிறகு 194 வரைக்கும் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் யூஎஸ்ஏ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 1 or 2 விக்கெட் விட்டா கூட அடுத்து 176 வரை அடிச்சிட்டாங்க. மேக்சிமம் எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 180 தாண்டும் போது அந்த பங்களாதேஷால அதை வந்து சேஸ் பண்ண கஷ்டமாயிரும். அந்த மாதிரி கிரவுண்டு. சப்போஸ் இந்தியாவை ஒரு 150 160க்குள்ள சுருக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, இன்னும் ஆக முடியாது, ஆனா அந்த மார்ஜின் கிட்ட வர ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல ஃபேஸ் பவுலர்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலர்ஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பின்னருக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு 21 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 36 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்குள்ளயும் ஸ்பின் சப்போர்ட் ஆயிருக்கு, 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின் வந்து 5 விக்கெட் தான் எடுத்திருக்கு. ஆனா ஏன் அப்படின்னா சில லோ டீம் விளையாடும் போது அந்த டாமினன்ட் டீம் வந்து தான் ஃபாஸ்ட் பவுல்லையே வந்து பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதுனால அவங்களுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. ஸோ அதுதான் காரணம். ஸ்பின்னுக்கு விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்காம இல்ல, கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் அதே டாமினன்ட் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்போ அந்த விக்கெட்டை வந்து ஸ்பின்னுலையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஸ்பின் வந்து 2 இன்னிங்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 26 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டும் இருக்கு. ஸோ அதுக்கு தக்கனமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எடுத்துக்கலாம். இந்த 2 டீமுக்குமான ஹெட் டு ஹெட் மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா தான் கம்ப்ளீட் டாமினேட் பண்ணிட்டாங்க. 13 மேட்சஸ்ல 12 மேட்சஸ் பிளே பண்ணி 12 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. அதுல மேபி ஒரு மெயின் பிளேயர்ஸ் கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பங்களாதேஷ் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அதான் அதே ஐசிசி T20 வேர்ல்டு கப் ஸ்டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணதுல 4 மேட்சும் இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இந்தியா வின் பண்ணாலும் நம்ம சொல்ற பங்களாதேஷ் பிளேயர்ஸை அந்த இன்னிங்ஸ் வைஸ் வந்து வர்றப்போ எடுத்து பாருங்க. அந்த பெர்சன்டேஜ் வைஸ் இதுலயும் நம்ம எப்படி அந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சோட இந்தியன் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து மேக்சிமம் சேம் கண்டிஷன்ல தான் போவாங்க, மாற்ற மாட்டாங்க. வேணும்னா இப்போ சிவம் டூபேயோட வந்து அவங்கள எடுத்தது இப்போ பேட்டினுக்காக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் டூபேயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. மேபி இது கொஞ்சம் ஒரு லோ டீம்ங்கிறதுனால நம்ம ஒன்னு ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ஓப்பனிங்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த டூபே எடுத்துட்டு அந்த இடத்துல டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா விராட் கோலில மேபி ஜெய்ஸ்வால் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மேபி சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு பேட்ஸ்மேனா அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து பண்ணலாம். ஆனா பண்ணா அது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ் ஆகும். பங்களாதேஷோடைய பிளேயிங் 11 மேக்ஸிமம் இதாக தான் இருக்கும். மேபி வந்து அந்த மெஹதி ஹசனுக்கு பதிலாக வேணா வேற யாரையாவது மாத்தலாம். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் அவர் தான் விளையாடுவாரு. இப்ப இந்த மேட்சை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் கேப்டன் வந்து எந்த மாதிரியான இதுல இருந்து வரும் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சொல்லியிருந்தேன். விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல ஒருத்தங்க வருவாங்க, அடுத்து வேற ஒன்று மாறும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டீம் மேக் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அந்த கேப்டன் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல பொறுத்தவரை எந்த மாதிரிலாம் கேப்டன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இப்போதைக்கு பும்ராவும் நம்ம
அர்ஷதீப் சிங்கும் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் பவுலிங்ல வந்து இப்போ வர இருக்கிறாங்க. இது கண்டிப்பா பேட்டினுக்கு மாறுறப்ப மாறும், ஏதாவது வைஸ் கேப்டனாவது மாறும். அப்படி இதுதான் லாஸ்ட் வர அப்படி இருக்குன்னா கண்டிப்பா பவுலிங்ல இருந்து ஒரு கேப்டன் வந்து இல்ல வைஸ் கேப்டன் யாராவது ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வேற செக்ஷனுக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இது கம்ப்ளீட்டா பேட்டினுக்கு தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்தா கூட மேபி பவுலர்ல இல்லாம ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப ஜடேஜா, இவங்க ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரி பவுலர்ஸ்ல வைஸ் கேப்டன், பேட்ஸ்மேன்ல கேப்டன் அந்த மாதிரி மாறுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பும் இருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுடைய 2 பேருடைய பெர்சன்டேஜும் இப்ப கம்மியாயிருச்சு. 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆனா பவர் பிளே ப்ராக்ரஸ்ல இந்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுங்கிற ஒரே காரணத்தினால அதுல யாராவது மேபி ஒருத்தங்க வந்து அவுட் ஆகலாம், இல்ல ஒருத்தங்க பெருசா பிளே பண்ணிடுவாங்க. இப்போ ரோஹித் சர்மாக்கு பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு அவருக்கு இப்போ முஸ்தபிர் ரஹ்மான் பால்ல அவர் நிறைய அடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா அவுட் ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய அடிச்சிருக்காரு. ஸோ அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ரிஸ்கா ஒரு 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 பங்களாதேஷ் பிளேயர் அந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலியில ஒருத்தங்களை வந்து எடுத்துட்டு ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 36 வந்து வச்சிருக்கிறாங்க பங்களாதேஷோட. ஆனா விராட் கோலி வந்து ஒரு 68 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விராட் கோலி வந்து பொதுவா T20ல வந்து நல்லா அவங்க வச்சிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா 2லயுமே வந்து ஒரு ஈக்குவலா வச்சிருக்காங்க. ஸோ விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரோஹித் சர்மாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாதிரியான விஷயம் வருது அப்படின்னு. ஒரு கம்ப்ளீட் இந்தியா டாமினேட் பண்ற டீம்ல வேணா 2 பேரையும் டீம்ல எடுத்துக்குங்க. ஆனா 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனா வந்து கண்டிப்பா வந்து ஒரே இதுல வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே கிடையாது, வரமாட்டாங்க. ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் இந்த இப்ப நீங்க ரோஹித் சர்மா, விராட் கோலியில நீங்க ஒருத்தங்களை லீவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ரிஷப் பண்ட்டை வந்து மஸ்ட் பிக் பிளேயரா அவர் விக்கெட் கீப்பர் இதுல வந்துருவாரு. அவர் எப்படியும் ட்ரீம் டீம் வந்துருவாரு. இந்த மேட்ச் பெருசா அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுல ஏதாவது ஒரு இது ரிஸ்கியா நீங்க கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்க. சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் நல்லா பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. 53, 50, 70, 100. ஏன் அப்படின்னா அவர் அந்த பவர் பிளேல வந்து விளையாட வர மாட்டாரு. கரெக்டா அந்த இதுக்கு அப்புறம் தான் வருவார். ஒரு 9 ஓவர் 10 ஓவர் இல்ல 8 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக அது பேட்டினுக்கு சப்போர்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா பேட்டின் பிச்சுக்கு சூரியகுமார் யாதவ் பெருசா பிளே பண்ணிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா எடுத்துருங்க. அவரோட ஆவரேஜ் கம்மியா இருக்கு, சரி பெர்சன்டேஜுக்கும் கம்மியா இருக்கு, அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு, அடிச்சிருவாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அடிச்சிருந்தாரு. இப்பவும் அதே மாதிரி என்ன மாதிரினா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் கூட கொஞ்சம் பேட்டினுக்கு டஃப் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேற ஒரு பிளேயர் தான் அங்க வருவாரு. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து நீங்க 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியால மேக்சிமம் நீங்க ஹார்திக் பாண்டியாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பேட்டிங்ல இல்லைனாலும் கண்டிப்பா அவருக்கு பவுலிங் கொடுத்துருவாங்க. 4 ஓவர் போட்டுருவாரு. ஏன்னா சிராஜ் இப்ப டீம்ல இல்லை அப்படின்னா இவர் கண்டிப்பா 4 ஓவர் 3 ஓவர் 4 ஓவர் போட்டுருவாரு. நல்ல இன்ஸ்விங் இதெல்லாம் பண்ணுவாரு. ஸோ அப்படி போடும்போது ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லயே போட்டாங்கன்னா இவருக்கு விக்கெட் வந்து எடுத்துருவாரு. ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாரு. 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். கிடைச்சாதான் அவரால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு உறுதியா பண்ணிடுவாரு. பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இந்த மேட்ச்ல இவங்க 2 பேர்ல ஒருத்தங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஜடேஜா எடுத்தீங்கன்னா அக்சர் பட்டேலை ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல் எடுத்தீங்கன்னா ஜடேஜாவை இன்னொரு இதுல ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜடேஜா வந்து ஒரு 34 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் 32 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்னிங்ஸ் வைஸ் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஓவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்போ விக்கெட் டாப் ஆடுற இவங்க 2 பேருக்குமே பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ பவுலிங் வச்சு மட்டும்தான் இவங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்ட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை நீங்க லீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல பங்களாதேஷ் பிளேயரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி குல்தீப் யாதவ், பும்ரா லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்து வந்துருவாரு. அதுக்கான இது நிறைய இருக்கு.
இந்த மேட்ச்ல பும்ராவை விட ஃபர்ஸ்ட் நீங்க அர்ஷதீப் சிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இதுல நீங்க பும்ராவை எடுக்கிற பட்சத்துல எடுத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எடுங்க. இல்ல அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து அவரை விட்டுட்டு பங்களாதேஷ்ல நம்ம ஒரு 2 பிளேயர்ஸை வந்து அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அர்ஷதீப் சிங் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இந்த பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸா இருப்பாங்க. இந்த லித்தன் தாஸ் இவங்க எல்லாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருப்பாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல இவர் 3 ஓவர் போட்டுருவாரு, இல்ல 2 ஓவர் போட்டு டெத் ஓவர் பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங்கும் பும்ராவும் தான் போடுவாங்க. ஸோ இப்போ ஒரு பும்ரா இப்போ அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா அவர் ரொம்ப மஸ்ட் பிக்கா இருப்பாரு. அப்படி செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா கூட நீங்க பும்ராவை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்போ அர்ஷதீப் சிங் வந்து டக்குன்னு அந்த பவுலிங் அங்க நல்ல சப்போர்ட் ஆகிற மாதிரி கண்டிஷன்ல 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அந்த இடத்துல இவர் தான் வருவாரு. பும்ரா வந்து வந்தாலும் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டவுட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இவரையே ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 35 விக்கெட் எடுத்திருக்காரு 27 மேட்ச்ல. நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 மேட்ச்ல 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடும் போது இவரை முக்கியத்துவமா கொடுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லித்தன் தாஸ், டி வசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த இப்போ வர கொஞ்சம் சரி இல்லை. ஆனா இப்போ நீங்க வந்து லித்தன் தாஸா டி வசன் ஆகும் போது விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட் கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாரு. நீங்க இன்னொரு லித்தன் தாஸை செலக்ட் பண்றதுக்கு ஒரு லோ பர்சன்ட்ல இருக்கிற டி வசனை வேணா செலக்ட் பண்ணி பாருங்க. அவர் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னு. அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரை ஒரு 45 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. சப்போஸ் பங்களாதேஷ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா அவரை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேட்டகரி விட்டுட்டு அடுத்து வர கேட்டகரியில இருந்து நீங்க பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி சாண்டோ சைபுல் ஹசன்ல நீங்க வந்து இப்போ டபுள் ஆப்ஷன் வச்சிருக்கிறது சைபுல் ஹசன் தான் வச்சிருக்காங்க. ஒரு ரன்னும் அடிச்சிருவாங்க, பாலின் போடுறதுக்கும் இது இருக்கு. ஆனா இப்ப ஆல்ரவுண்டர் கேட்டகரியில நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆப்ஷனா எடுத்திருக்கிறீங்க, பாண்டியா ஒரு ஆப்ஷனா எடுத்திருக்கிறீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைபுல் ஹசனையும் எடுக்கிறீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரவுண்டர்ல வந்து இந்த மேட்ச்ல அப்படி வருவாங்களாங்கிறது சில இதுதான். ஸோ எப்படி எடுக்கலாம்னா இப்போ சைபுல் ஹசன், அப்ப அப்படி இல்லைன்னா ஆர் ஹுசைன், இந்த 2 பேர்ல நீங்க ஒருத்தங்களை ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க சைபுல் ஹுசனை எடுக்கிறீங்கன்னா அவரை லீவ் பண்ணி பாருங்க. அப்படி இவரை லீவ் பண்ணீங்கன்னா இந்த உசைன் சாண்டோக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் லோ பர்சன்ட்ல இருந்தா லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 40 ரன் 35 ரன் அடிச்சாருன்னா நமக்கு அந்த ரேங்க் ஆனது கிடைக்கும். மாதிரி ஹெரிடாய் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், இந்த வென்யூல நல்லா பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஹெரிடாயை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவரை ட்ரை பண்ணுங்க. ஆனால் போத் இன்னிங்ஸுமே அவருடைய ஆவரேஜ் நல்லா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் பொதுவாக அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லா விளையாண்டுருவாரு. முகமது அல்லாவை பொறுத்தவரை அவங்க இப்போ இந்தியா தான் பவுலிங்ல ரொம்ப டாமினேட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல முகமது அல்லா வந்து கொஞ்சமாவது ரன் வந்து ஸ்கோர் பண்ண இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்கு. ஒரு நம்ம டீம் கூட ஒரு 20 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த ஆட்ட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மெஹதி ஹசன் இவரும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருப்பாரு, இந்த ரிஷப் ஹுசைனும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருக்காரு. ஆனா அந்த இதுல இவங்க வந்து கொஞ்சம் பேட்டிங்கும் பண்றாங்க. இந்த ரிஷப் ஹுசைன் வந்து சம்டைம்ஸ் பேட்டிங் பண்ணுவாரு. அதே நேரத்துல இவங்க நம்ம சைபுல் ஹுசன்ல இந்த ரிஷப் ஹுசைன் சைபுல் ஹுசன்ல மேக்சிமம் ஒருத்தங்களை இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷப் ஹுசைன் வந்து செகண்ட் பவுலிங் போட்டா அவரை ட்ரை பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் பங்களாதேஷ் போடுறாங்க அப்படின்னா நீங்க சைபுல் ஹசனை ட்ரை பண்ணுங்க. 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்களாவது ட்ரீம் டீம் வந்து இந்த மேட்ச் வந்துருவாங்க. லாஸ்ட் அந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் போட்டும் போது இவருக்கு ஒரு 2 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு ஆஸ்திரேலியா கூட. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லயும் விக்கெட் கிடைச்சதுனால இவர் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் நல்ல பவுலிங் போட இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்கு. அந்த ரிச்சர்ட் ஹுசைனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ரிஷப் ஹுசைன் சைபுல் ஹசன்ல ஒருத்தங்களுக்கு ஆன வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டஸ்கின் அஹ்மத் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இது பவுலிங் போடுறப்போ 36 விக்கெட் எடுத்திருக்காங்க 29 மேட்சஸ்ல. அவங்க வந்து செகண்ட் பவுலிங்ல வந்து கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க சகிப் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா அவரை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா கண்டிப்பா ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. மேபி வந்துருவாரு. அவரு சில விக்கெட்லாம் இதே மாதிரி தான் 3 விக்கெட் 4 விக்கெட் டக்குன்னு எடுப்பாரு. சில மேட்ச் பாத்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா நீங்க வந்து இவரை ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா டஸ்கின் அஹ்மட செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. பாத்தீங்கன்னா முஸ்தபிர் ரஹ்மான் இவங்க இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர் அவர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க 47 மேட்சுக்கு 70 விக்கெட் எடுத்திருக்கிறாரு.
இது எப்படின்னா மேக்ஸிமம் அவர் பவர் பிளேல போட்டு டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் இவருக்கு தான் போடுவார். ஸோ விக்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருனா முஸ்தபர் ரஹ்மான் வந்து மஸ்ட் பிக்கா எடுத்துருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போட்டார்னா தஸ்கீம் அகமதுல முஸ்தபர் ரஹ்மான்ல ஒருத்தங்களை நீங்க எடுங்க, ஒருத்தங்களை இன்னொரு டீம்ல வச்சு ட்ரை பண்ணி ரொட்டேஷன் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பா எடுத்துருங்க. அவர் பவர் பிளேல விக்கெட்டை விட்டாலும் டெத் ஓவர்ல ஸ்லோ பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொதுவா சேஃப் பிக்குங்கும் போது எல்லாருமே இப்ப வந்து பும்ரா, பாண்டியா, ஹர்ஷதீப் சிங், ரோஹித் சர்மா, விராட் கோலியில வந்து யாராவது ஒன்று, அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இவங்கள தான் மேக்சிமம் வந்து எல்லாரும் எடுப்பாங்க, எடுத்தும் வச்சிருக்கிறாங்க இந்த மேட்சை பொறுத்தவரை. ரோஹித் சர்மா, விராட் கோலியில ஒருத்தங்களாவது இந்த மேட்ச் கொஞ்சம் பெருசா பிளே பண்ணதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சப்போஸ் அதில் ஒருத்தங்க அவுட் ஆயிடுவாங்க சீக்கிரமா அப்படின்னாலும் மேபி ஒரு விக்கெட் விடுறதுக்கான சின்ன வாய்ப்பு அவ்வளவுதான். ஆனா ஒரு சேஃப் பிக்ல இவ்வளவு கேப்டன்ஷிப் இருக்கிறாங்க, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பும்ரா, பாண்டியா, சிங்ல ஒரு ரிஸ்கியா யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு ரிஷப் பண்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சகிப் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா அவரை ஒரு கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்க. குல்தீப் யாதவ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா சரி, ஆனா இந்த இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் ஸ்பின் சப்போர்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார், செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா ஒரு சிவிசி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு குல்தீப் யாதவுக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. ஸோ ஒரு ஜிஎலுக்கு பிளே பண்றீங்கன்னா அவரோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏறும் போது ரேங்கும் ஏறும். அப்போ குல்தீப் யாதவை ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுங்க. டஸ்கீம் அகமது செகண்ட் இன்னிங்ஸ்னா ட்ரை பண்ணுங்க. ஹுசைன் போத் இன்னிங்ஸுமே இங்க ஸ்பின் சப்போர்ட் ஆகிற கண்டிஷன்னால அவரை ரிஸ்கியா ட்ரை பண்ணுங்க, அவருக்கு பேட்டிங்கும் பண்ணுவாரு. அது மாதிரி ஹிருடாயை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் இந்த கிராண்ட் லீக்ல பண்றப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான இதா இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கமெண்ட் எதுவும் தெரிவிக்கணும், ஏதாவது வேற விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.